அடுத்து வந்துட்டு அநாகத சக்கரா. இந்த அநாகத சக்கரா அப்படின்னா ஹார்ட் சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹிருதயம் கிட்ட இருக்கும், அதாவது ஹார்ட் கிட்ட இருக்கும். இது ஆஸ் யூஸ்வல் லைக் ஹார்ட் கிட்டே இருக்கு இல்லையா, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். சில பேருக்கு கால் பிளாடர் ப்ராப்ளம்ஸ், அந்த கால் பிளாடர்ல ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுறது. அப்புறம் லிவர், அப்பர் லிவர், லிவர் பார்ட் வந்துட்டு டேமேஜ் ஆகும். இவங்களுக்கு கருணை அப்படின்ற ஒரு அந்த குவாலிட்டியே இருக்காது. ஏன்னா எப்பவுமே அவங்க வந்துட்டு இந்த சக்கரால இந்த எனர்ஜி கம்மியா இருக்கும்போது எப்பவுமே துக்கத்துல இருப்பாங்களாம். சோ பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு இந்த நெகட்டிவ் எனர்ஜினாலதான் ஒரு ஒரு சக்கராஸும் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, இது வந்து தைமஸ் கிளாண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். அடுத்து வந்துட்டு ஃபிஃப்த் விசுத்த சக்கரா. விசுத்தா அப்படின்னா இந்த அதாவது த்ரோட் சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசுற பேச்சு, வாக்கு, அப்புறம் நம்ம வந்துட்டு நிறைய ட்ரூத், நல்ல விஷயங்கள் பேசும்போது இது பிளாக்ல இருந்து வெளியே போயிடும். சில பேருக்கு வந்துட்டு தைராய்டு ப்ராப்ளம் வரும். அவங்க வந்துட்டு அந்த தைராய்டுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா பாட்டு கத்துக்கிறதும் இல்லைன்னா சத்தியத்தை சொல்றதும் செய்யலாம். சில பேர் வந்துட்டு காசப் பேசிட்டு இருப்பாங்க, புரளை பேசிட்டு இருப்பாங்க. அந்த புரளை பேசுறது, பொய் சொல்றது, இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சக்கரா வந்துட்டு டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சக்கரா டேமேஜ்ல இருந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாட்டு பாடுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா. இன்னும் முடிஞ்சது அப்படின்னா சத்தியத்தை சொல்லுங்க, வெஜிடேரியனிசம் பத்தி சொல்லுங்க. அப்போ இந்த சக்கரா வந்துட்டு ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் ஆறாவது சக்கரம். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும், ஆக்ன சக்கரா, தேர்ட் ஐ, மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பீனியல் கிளாண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். இது இதுடைய நர்வ்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பீனியல் கிளாண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த தேர்ட் ஐ ஓபன் ஆச்சு அப்படிங்கும் போது நம்ம வந்துட்டு இந்த உலகம் மட்டுமே இல்லாம ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல கூட நம்மளுடைய நாலேஜ் அங்க இருந்து கூட நம்ம தேர்ட் ஐ மூலமா பார்த்து நாலேஜை ரிசீவ் பண்ணிப்போம். நம்ம புராணங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சிவன் வந்துட்டு மூன்றாவது கண் ஓபன் பண்ணி இந்த மன்மதரை வந்துட்டு பஸ்மமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சிவன் வந்துட்டு ஓபன் பண்ணது தேர்ட் ஐ, அது வந்து யாரையும் பஸ்மம் பண்ணாது. பட் அவருக்குள்ள இருக்கிற அந்த மோகம் அப்படின்ற விஷயத்த அவர் பஸ்மம் பண்ணியிருப்பாரு தவிர்த்து. இப்படிதான் நம்ம அந்த தேர்ட் ஐ ஓபன் பண்ணிக்கிட்ட பிறகுதான் நமக்கு வந்துட்டு அந்த சத்தியத்தோட புரிதல், சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அந்த சத்தியத்தோட விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் போது நம்ம அஞ்ஞானத்துல இருந்து வெளியே வருவோம். அப்படிதான் அதை சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்துட்டு புராணத்துல மன்மதனை வந்துட்டு பஸ்மம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிவனுக்கு அவ்வளவு கோவம் எல்லாம் கிடையாது. அவருக்கு எல்லாமே அறிஞ்ச மகான் அவர். அவரு அந்த ஸ்டேட்ல எல்லாம் இருக்க மாட்டார். சோ இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா சத்தியம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்திதிக்கு, இந்த சிக்ஸ் ஸ்டேட்ல, இந்த ஆறு சக்கரங்கள்ல நம்ம பிறக்கும் போது மறுபடியும் மறுபடியும் பிறப்போம் இறப்போம், இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். பட் அடுத்தது சஹஸ்ராரா ஸ்திதி. இந்த ஸ்டேட்டுக்கு போகும்போது நிறைய புரிதல் கிடைக்கும். நம்மளுடைய பெர்செப்ஷன் மாறிடும். இப்போ நம்ம யாரையாவது பாக்குறோம் அப்படின்னா அவங்க ஒரு தப்பான விஷயம் பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆறு சக்கரங்கள் இருக்கிற வரைக்கும் இவ்வளவுதான் இருக்கும், அவன் தப்பு பண்றான் அப்படின்ற ஸ்டேட் தான் இருக்கும். பட் இந்த சகசிரார நிலைக்கு போன பிறகு அந்த விஷயத்துக்கு எத்தனை கனெக்டிவிட்டி இருக்கு இந்த பேக்ரவுண்ட்ல. நான் முன்னாடி ஒரு கிளாஸ்ல சொன்னேன்ல, நம்ம எல்லாம் வந்துட்டு நடு பேஜ் லைக் புக்ல நடு சாப்டர் ஓபன் பண்ண மாதிரி தான் இருக்கும். நமக்கு முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி என்ன நடந்தது புரியாது. நம்ம வந்துட்டு தத்தளிச்சுட்டு இருப்போம், கன்ஃபியூஸ்ல இருப்போம், இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்ட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்போம். பட் இந்த மகான், இந்த சகசிரார நிலைக்கு போன மகான்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அந்த திவ்ய திருஷ்டி இன்னும் நல்லா ஃபைன் டியூனா ஆயிருக்கும். அவங்க அதை பார்த்தாங்க, ஒருத்தரை பார்த்தாங்க அப்படின்னா அத்தனை டைமென்ஷன்ல இருந்து எல்லா புரிதலும் அவருக்கு கிடைச்சிடும். அப்படிப்பட்டவர் தான்
பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி. ஸோ அவர் வந்துட்டு எனக்கு சில அனுபவங்கள் எல்லாம் இருக்கு, நான் இது முடிச்சிட்ட பிறகு சொல்றேன். அ- அவர் அந்த சஹஸ்ரார ஸ்டேட்ல இருக்கும்போது யார பார்த்தாலும் அவங்களுக்கு எல்லாமே புரிதல் வந்துடும். இவங்களுக்கு வந்துட்டு டெலஸ்கோப்பே தேவையில்ல. ஏன்னா அந்த பிரபஞ்சமே அவங்களுக்குள்ள அவங்க தரிசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால முன்காலத்துல யோகிகளுக்கு வந்துட்டு டெலஸ்கோப்பே தேவையில்ல. இப்போதான் நம்ம வந்துட்டு டெலஸ்கோப்பையும் ராக்கெட்டையும் அனுப்பிட்டு இந்த நட்சத்திரம் இப்படி இருக்கு, இதெல்லாம் தாண்டின பிறகு இந்த நட்சத்திரம் இப்படி இருக்கு அப்படின்ட்டு நமக்கு சொல்றாங்க. பட் சில லட்ச வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்துட்டு யோகிகள் ரிஷிகள் எல்லாம் கொடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம வந்து இன்னைக்கு படிக்கிறோம். அது சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, எர்த்ல இருந்து பார்க்கும்போது அது 15th பிரைட்டஸ்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. பட் டெலஸ்கோப் இல்லைன்னா ராக்கெட் போய் பார்த்ததுல என்னன்னா, நமக்கு தெரியற நட்சத்திரங்கள்ல சூரியன் ஒரு நட்சத்திரம் இல்லையா. ஓ, இந்த சோலார் சிஸ்டம்ல பெரிய ஒரு கிரகம், தமிழ்ல சொன்னோம்னா சும்மா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சூரியன் தான் பெருசு. அதுக்கப்புறம் ஜூபிட்டர் பெருசு இல்லையா. பட் 15th பிரைட்டஸ்ட் ஸ்டாரை சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா அங்க போய் பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட், அதாவது பெரிய நட்சத்திரம் நம்ம கிட்ட இருக்கிறதுல பெரிய ஸ்டார் வந்து சூரியனை விட பல மடங்கு மடங்கு பெரிய ஸ்டார் எது அப்படின்னு பார்த்தாக்கா ஜேஷ்டா நட்சத்திரம். ஜேஷ்டா அப்படின்னா பெருசு அப்படின்னு அர்த்தம். அது வந்து சில ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே யோகிகள் உள்முகமா பயணம் பண்ணி, ஏன்னா பிரபஞ்சம் உள்ளதானே இருக்கு, அவங்க உள்முகமா பயணம் பண்ணி மேல என்ன இருக்கு அப்படின்றத அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல அருந்ததி நட்சத்திரம் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா, இந்த கல்யாணங்கள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அருந்ததி நட்சத்திரத்தை வந்து காட்டுவாங்க. பொண்ணு வந்து பையன் வந்துட்டு பொண்ணுக்கு காட்டுவாங்க. அது டெலஸ்கோப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த அருந்ததி நட்சத்திரம் ஒரு ஸ்டார் இன்னொரு ஸ்டார் பக்கத்து பக்கத்துலயே பொண்ணுக்கு ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கணும். ஆனா நமக்கு இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டாரா தான் தெரியும். இப்படி அந்த சகஸ்ரார ஸ்டேட்டுக்கு போனப்போ அவங்களும் பிரபஞ்சமும் ஒன்னா மாறி, அந்த ஒன்னா மாறிட்டப்போ அவங்களுக்கு எல்லாமே புரிதல் கிடைக்கும். அவங்களுக்கு எந்த டெலஸ்கோப்பும் தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை. இவங்க வந்துட்டு அந்த ஆனந்த நிலையில இருப்பாங்க. ஆனந்தம் அப்படின்னா, நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே 1 கோடி ரூபாய் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா வருத்தமா இருக்கும். அதாவது ஒண்ணு கொடுத்தாலோ ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டாலோ நமக்கு அந்த வருத்தம், துக்கம், பொறாமை அப்படின்ற எமோஷன்ஸ்ல இருக்கும் இல்லையா. பட் ஆனந்தம் அப்படின்னா, நீ என்ன பண்ணாலும் சரி, நீ என்ன கொடுத்தாலும் சரி, நீ என்கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கிட்டாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு அந்த 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 ஆனந்த நிலையிலேயே இருப்பாங்க. எப்போ வந்துட்டு அந்த ஆனந்த நிலையில இருக்கிறோமோ அப்போ நம்ம வந்துட்டு ஹையர் வேர்ல்ட்ஸ் வந்துட்டு ஈஸியா கனெக்ட் ஆயிடும். எப்போ நம்ம வந்துட்டு துக்கத்துல இருக்கோமோ, இது தெரியும் இல்லையா, பயம், துக்கம், வேதனை, பொறாமை, வஞ்சகத்தன்மை, சோ இந்த மாதிரி இருக்கிற எமோஷன்ஸ் என்ன ஆகும்னா உங்களை வந்துட்டு லோயர் வேர்ல்ட்ஸுக்கு கனெக்ட் ஆகும், ஆய்வில். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணி செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களை கொஞ்சம் மறுபடியும் மறுபடியும் லைக் ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்புறமா நீங்க வந்துட்டு அந்த லோயர் எமோஷன்ஸ்ல இருந்து லோயர் ஸ்டேட்ல இருந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு ஈஸியா நீங்க வந்துட்டு கன்வெர்ட் ஆயிடுவீங்க. அப்போ அந்த ஹையர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆன அப்புறம் நீங்க வந்துட்டு உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுடைய ஆறா வந்துட்டு ஈஸியா விரிவடையும். அப்போ நீங்க ஹையர் மாஸ்டர்ஸ் கூட கனெக்டிவிட்டி, உங்க சோல்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற சோல் கூட கனெக்டிவிட்டி ஏற்பட்டு அது போல எத்தனையோ நாலேஜஸ் நீங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து மெடிடேஷனுக்கு வந்தப்புறம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, லோயர் ஃப்ரீக்வன்சில இருக்கும்போது இந்த லோயர் டைமென்ஷன்ஸ் கூட கனெக்ட் ஆயிடும். அதனால நமக்கு துக்கம் இன்னும் அதிகமாகும். நமக்கு பிரச்சனை அப்படின்றது ஒண்ணுதான் இருக்கு,
பட் நம்மள சுத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும். உடல் வந்துட்டு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, எவ்வளோ எல்லா பாகங்களும் பிரச்சனையில இல்ல. பிரச்சனை ஒரு 2 பாகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் நிறைய பிளேஸ் நல்ல விஷயங்கள் நம்ம உடல்ல நிறைய இருக்கு. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பாக்குற விஷயங்கள், நம்ம சாப்பிடுற விஷயங்கள் எல்லாத்துலயுமே நல்லதை பார்த்து நன்றி கடனோட நம்ம நம்ம வாழ்க்கைய நடத்தி போனோம் அப்படின்னா, அப்போ ஹையர் வேர்ல்ட்ஸ் கூட நம்ம கனெக்டிவிட்டி ஏற்படும். அந்த மாஸ்டர்ஸே நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் புரிய வைப்பாங்க. நான் அப்படிதான் மெடிடேஷனுக்கு வந்த புதுசுல எனக்கு எதுவுமே தெரியாது. மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காஸ்மிக் எனர்ஜி இறங்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஜஸ்ட் உட்கார்ந்தேன். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மாஸ்டர் என்னுடைய ஆஸ்ட்ரல் பாடியை புடிச்சு இழுத்துட்டு போயிட்டாரு. அங்க புடிச்சு இழுத்துட்டு போன பிறகு ஒரு ஹையர் வேர்ல்டு, லைக் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் மாதிரியே இருக்கு. ஆனா அங்க ஒரு வைலட் கலர் லைட், அதாவது வைலட் கலர் சன்னு, இது ரொம்ப பெருசா இருக்கு நம்ம சன்னை விட. அதை சுத்தி பல நட்சத்திரம் கிரகங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு 26 கிரகங்கள் சுத்திக்கிட்டு. அங்க இருக்கிற ஒரு கிரகத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. லைக் அது ஒரு ஃபுல்லாவே கிரீனா இருக்கு. பார்த்தா அங்க ஃபுல்லாவே இந்த பியூர் வாட்டர் தான் இருக்கு. கிரீன்லாண்டு கம்மியா இருக்கு, ஃபுல்லா பியூர் வாட்டர். என் கூட அவர் டெலிபேத்திக்கா பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்க பூமியில அன்பை நிலநாட்டுறதுக்கு நாங்க இருக்கோம். அவங்களதான் நம்ம மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த விஷயங்கள் தெரியாதவங்களுக்கு அவங்கள ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் ஒரு ஏலியன் ஷிப், ஒரு பறக்கும் தட்டு. ஸோ அதுல கூட்டிட்டு போய் காட்டினாரு. இது ஆஸ்ட்ரல் பாடி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போனாங்க. இது எந்த ஸ்டேட்ல நடக்கும் அப்படின்னா, நம்ம ஹாப்பியா இருக்கும்போது நடக்கும். இன்னும் ஜாய்ஃபுல்லா இருக்கும்போது இது ஆஸ்ட்ரல் பாடி மட்டும்தான் வெளியே வந்தது. நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, காசல் பாடி அப்படின்ட்டு. ஸோ இந்த காசல் பாடி ரிலீஸ் ஆகிறது கூட நான் ஒரு வாட்டி 2020 மார்ச் நம்ம லாக்டவுன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா என் வீட்டுக்கு நான் போறேன். நான் சென்னையில தான் இருந்தேன் அப்போ கூட. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கும் போது நான் சென்னைக்கு போயிட்டப்போ அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷம் ஆல்மோஸ்ட் ஆனந்தம் ஸ்டேட்ல இருந்தது. அப்போ என்னாச்சுன்னா, பாடி ஃபுல்லா எனர்ஜி ஃபுல் ஆயிடுச்சு, செக்ரஸ் எல்லாம் ஃபுல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது எல்லாம் எப்போ தெரியுது அப்படின்னா, எனக்கு கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா, மெடிடேஷன் அதிகமா பண்ணப்போ அவேர்னஸ் அதிகமாகும். அந்த அவேர்னஸ் அதிகமானப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்னன்னா செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் எமோஷன்ஸ் எப்படி இருக்கு, நான் எந்த வேர்ல்ட்ஸுக்கு போறேன், எப்படி நான் இது எல்லாம் ஏன் கனெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்த நான் செக் பண்ணிட்டேன். அப்போதான் எனக்கு புரிய வந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி கதை இப்ப புரிஞ்சுது. அப்புறம் தான் தெரிஞ்சது அது காசல் வேர்ல்டு. ஸோ அந்த காசல் வேர்ல்ட்ல போயிட்டு காரண சரீரம் அங்க நடக்கிற விஷயங்களை, லைக் இந்த பூமிக்கு ஏன் வந்திருக்கும், எதுக்கு வந்திருக்கும் அப்படின்ற விஷயத்த அது அப்போ அப்சர்வ் பண்ணியிருக்கு. பட் அது மெதுவா எனக்கு இப்போதான் புரியுது. அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் நடக்குது அப்படின்னா, அப்போ புரிஞ்சுது அப்படின்னா ஓகே, ஏத்துக்கோங்க. புரியல அப்படிங்கும் போது தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ரெகுலர் மெடிடேஷன் பண்ண அந்த டைம் வரும்போது உங்களுக்கு புரியும். எனக்கு 1996ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உடைய ரிசல்ட் எனக்கு 2019ல தான் புரிஞ்சுது அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீங்க ரொம்ப அர்ஜென்ட் படாதீங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. சரி, நான் கரெக்டான மெடிடேஷன் தான் பண்றேனா அப்படின்னு சொல்லி நீங்க தயவு செஞ்சு டவுட் பட வேணாம். கரெக்டான மெடிடேஷன் தான் இது. பட் நம்ம எத்தனையோ ஜென்மங்களா கர்மாஸ் எல்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா, அது எத்தரிக் பாடியில எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஆஸ்ட்ரல் பாடியில சித்தம் அப்படின்ற விஷயத்துல நம்ம நேற்று பார்த்தோம், அதுல எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். அதெல்லாம் கிளியர் ஆக 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 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும். முடிஞ்ச வரைக்கும் அந்த அவேர்னஸ்ல இருங்க. நீங்க லோயர் வேர்ல்ட்ஸ்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஃபாஸ்டா இம்ப்ளிமெண்ட், அதாவது உருவெடுத்துரும்.
அதே நீங்க ஹையர் எமோஷன்ஸ்ல இருந்து ஹையர் தாட்ஸ் நீங்க வச்சீங்க அப்படின்னா அதுவும் ஃபாஸ்டா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துடும். அதனால நீங்க ரொம்ப விழிப்புணர்வோட இருந்து, இந்த ஞானம் எந்த புக்லயும் கிடையாது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் சொல்றேன். நான் தான் நிதர்சனம். ஏன்னா நான் லோயர் எமோஷன்ஸ்ல இருக்கும்போது எனக்கு கால்ல ஏதாவது அடிபடுமோ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னா கால்ல எத்தனையோ அடிபட்டு எப்பாவது நம்ம மீட் பண்ணும்போது நான் காட்டுறேன். ஆஹ் ஏன்னா இந்த லோயர் எமோஷன்ஸ்ல இருக்கும்போது அப்படி ஃபாஸ்டா நடக்கும். கவனமா இருக்கணும். ஓகே, நான் லோயர் எமோஷன்ல இருக்கிறேன், நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோயர் எமோஷன்ஸ்ல இருந்து நீங்க ஹையர் எமோஷன்ஸ்க்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆனீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியா வெளியே வருவீங்க. இல்ல அப்படின்னா அந்த பிரச்சனைகள், இந்த தாட்ஸ் சும்மா இருக்காது. இல்ல லோயர் எமோஷன்ல இருக்கும்போது என்னென்னவோ தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த எண்ணங்களுக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு ஆற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆற்றல் மூலமா அது உருவெடுத்து நம்ம முன்னாடியே வந்து நமக்கு மறுபடியும் பிரச்சனையும் உண்டாகும். ஸோ ஹையர் எமோஷன்ஸ்ல இருங்க, ஹாப்பியா இருங்க, ஹாப்பியான விஷயங்களை கிரியேட் பண்ணுங்க. எப்போ நம்ம வந்துட்டு சத்தியம் புரியுதோ அப்புறம் தான் நம்ம வந்துட்டு அசலான கிரியேஷன், இந்த பிரபஞ்சத்துக்கு உகந்த கிரியேஷன் வந்துட்டு உருவாக்க முடியும். அதனால லா ஆஃப் அட்ராக்ஷன் அது எதுவுமே பண்ணாதீங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றதுனால கர்மாக்கள் அதிகமாகும். ஏன்னா நமக்கு எந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணணும் அப்படின்னே தெரியாது. நம்ம வாழ்க்கை பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. நான் அந்த கோர்ஸ் பண்ணலாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம நல்லா இருந்திருக்குமே, நான் வந்து இந்த ஆஹ், என்னது இப்போ ட்ரேடிங்ல தேவையில்லாம அந்த ட்ரேடிங்ல காசை போட்டு நான் காசை வீணாக்கிக்கிட்டேனே, இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்துட்டு நினைக்காதீங்க. எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கும். எது நடந்ததோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அதனால இது எல்லாமே ஒரு டிராமா பிளான் பண்ணி வந்தாச்சு இந்த பூமிக்கு. நம்ம என்ன இப்போ பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும். இந்த தியானம் பண்றதுனால என்ன ஆகும்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஆற்றல் கிடைக்கும். அதே சமயம் நீங்களும் அந்த அவேர்னஸோட இருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாவே நடக்கும்.